அரசு ஊழியர்களுக்கான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. ஜனவரி 1 முதல் அமலுக்கு வருவதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். அரசு ஊழியர்களுக்கான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தினை அண்மையில் முதலமைச்சர் அறிவித்தார். இந்நிலையில் அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜனவரி 1 முதல் இந்த திட்டம் அமலுக்கு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அண்மையில் முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இந்நிலையில் அந்த திட்டத்திற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தின் அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. ஜனவரி 1 முதல் இந்த திட்டம் அமலுக்கு வருவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்நிலையில் அண்மையில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தினை முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதற்கு அரசு ஊழியர் சங்கங்கள் வரவேற்பு தெரிவித்த நிலையில் அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜனவரி 1 முதல் அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. என்ன விவரம்? இந்த 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து அரசு ஊழியர்களும் இதற்காக இந்த மேண்டேட்டரி ஃபார் ஆல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு ஓய்வூதிய பெற்றவர்கள் இந்த திட்டத்தின் பிறகு பயன்பெறலாம் என்று சொல்லப்பட்டது. அதாவது அவர்கள் ஓய்வு பெறும் போது வாங்கிய சம்பளம் 1 லட்சம் ரூபாய் இருந்தால் 50,000 ரூபாய் பென்ஷனாக கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கார்கள். உதாரணமாக 1 லட்சம் ரூபாய் என்று சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 1ஆம் தேதிக்கு முன்பாக ரிட்டையர்ட் ஆனவர்களுக்கு என்று ஒரு மாற்று திட்டம் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த டேப்ஸ் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு அசூர்டு பென்ஷன் ஸ்கீமுக்கான அரசாணையை நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இது நிறைய அரசு ஊழியர்கள் கேட்டுட்டே இருந்தாங்க, அறிவிச்சிட்டாங்க, ஆனா எப்போது இருந்து அமலுக்கு என்று சொல்லியிருந்தார்கள். எனவே இந்த மாதம் முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. இதன் மூலமாக அரசு பணியாளர்கள் ஓய்வு பெறும் போது அவர்களுக்கு பென்ஷன் என்பது கிடைக்கும். இப்போது இருக்கக்கூடிய சிபிஎஸ் என்று ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் 1ஆம் தேதிக்கு முன்பாக ஓய்வு பெற்று விட்டதாக காலாவதி ஆகிவிட்டதாக சொல்லியிருக்காங்க. கான்ட்ரிபியூட் பென்ஷன் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டம் முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். ககன்தீப் சிங் பேடி தலைமையில ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த கமிட்டியுடைய முக்கியமான அம்சங்களை தற்போது இந்த டேப்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அன்றைக்கு முதலமைச்சர் அறிவித்தது அறிவிப்பு மட்டுமே. இந்த 50% பென்ஷன் என்பது அறிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் உதாரணமாக பென்ஷன் பெறக்கூடியவர்கள் இறந்து விட்டால் அவருடைய 60% பென்ஷன் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாரேனும் ஒருவர் அந்த இறந்தவர் கை காட்டக்கூடிய ஒருவருக்கு அந்த 60% பென்ஷன் கொடுக்கப்படும் என்பதற்கான அறிவிப்பு வெளியா இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம்ல டிஏ என்று சொல்லக்கூடிய அகவிலைப்படி 6 மாதத்திற்கு ஒரு முறை உயரும் போது அந்த ஓய்வூதியதாரர்களுக்கும் டிஏ உயர்த்தி வழங்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கிராஜுவிட்டி என்று சொல்லக்கூடிய தொகை 25 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் அந்த கிராஜுவிட்டி அவர்கள் பணிபுரிந்த ஆண்டுகளுக்கு ஏற்ற மாதிரி வழங்கப்படும். அதற்கான அரசாணை என்பதும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த சிபிஎஸ் திட்டம் இந்த 2025 காலாவதி ஆகிவிட்டதாகவும் உதயச்சந்திரன் வெளியிட்டிருக்கூடிய அரசாணையில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அரசு ஊழியர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த அரசாணை வெளியாகி இருக்கிறது. இனிமேல் தமிழகத்தில் ஓய்வு பெறக்கூடிய அரசு பணியாளர்களுக்கு 50% பென்ஷன் கிடைக்கக்கூடிய ஒரு திட்டம் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே ஜாக்டோ ஜியோலாம் அரசாணை வெளியிடவில்லை என்று சொல்லியிருந்தார்கள். இந்த நிலையில் அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. இதற்காக ஆண்டுக்கு 11,000 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு செலவாகும் எனவும் முதற்கட்டமாக 13,000 கோடி ரூபாய் செலவாகும் எனவும் குறிப்பாக வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடர் 20ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. பிப்ரவரி மாதம்
இரண்டாவது வாரத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது இதற்கான சிறப்பு சட்ட மசோதா தாக்கலாகும் என்றும் தகவல் வெளியாக இருக்கிறது. கார்த்திகா, அரசு ஊழியர்களுக்கான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜனவரி 1 முதல் இந்த திட்டம் அமலுக்கு வரும் என்று அந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.